ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கதிர் நேற்று அந்த காலேஜ் பொண்ணு, அப்புறமா அந்த பேட் பாய்ஸ் இவங்களுக்கு டிரைவராக சென்றதை பார்த்தோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணோட அப்பா போலீஸில் புகார் கொடுத்து என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கேட்குறாரு. ஏற்கனவே கதிரோட வண்டி நம்பர், லைசன்ஸு எல்லாத்தையும் அந்த பொண்ணோட அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்ததுனால நேராக போலீஸு பாண்டியன் வீட்டுக்கு வந்து கதிரை கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை எதிர்த்து வீட்டில் இருந்து ராஜியோட ஃபேமிலி பார்த்து சிரிக்கிறாங்க. ராஜியோட சித்தப்பா தான் பையன்கிட்ட, இவனுங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கடா, அதான்டா கடத்தல் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஏற்கனவே பையனும் போலீஸ் பிடிச்சிட்டு போனதுனால கோபமும் டென்ஷனுமா இருந்த பாண்டியன் ராஜியோட சித்தப்பாவை அடிக்க வராரு. இந்த டைமில் ராஜியோட அப்பா பையனை ஒழுங்காக வளர்க்க துப்பில் உனக்கு கோபம் வருதான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாண்டியன், என் பையன் எந்த பொண்ணையும் கடத்தலை, அதை நிரூபித்து என் பையனை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்கிறாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கதிர் மீள போகுது எப்படின்னு பார்க்கணும். அந்த காலேஜ் கேளுக்கு என்ன ஆச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.